என்ற நெருப்புக்கு முன்னாடி முதலாளித்துவம் சாம்பலாகி போனதுதான் சரித்திரம். சைனா, ரஷ்யா, இன்னும் எவ்வளவு நாடுகள்ல இந்த சரித்திரம் நடந்திருக்கு. அந்த சரித்திரம் இங்க நடக்கிறதுக்காக புது புது போராட்டங்களை நம்ம நடத்திக்கிட்டே இருப்போம். நாம ஒத்துமையா போராடுவோம். தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. தலைவரே, அடட ஆல்பர்ட்டா, வா உள்ள வா. பரவாயில்ல, ஸ்ட்ரைக் என்ன நீடிக்கும்ல? அதுல என்ன சந்தேகம்? தொழிலாளிகளோட உங்க முதலாளி விளையாடிட்டு இருக்காரு. தொழிலாளிகளுடைய கோரிக்கையை ஏத்துக்காம இந்த போராட்டத்தை நிறுத்துற பேச்சுக்கே இடம் இல்ல. ஆல்பர்ட்டுக்கு டீ கொண்டு வா. இந்த போராட்டம் ஜெயிக்கிறதுக்காக என் உயிரை கூட நான் பலி கொடுக்க தயாரா இருக்கேன். சம்பளம் கூட கிடைக்கும்னு தலைவர் நீங்க சொன்னதுனால தொழிலாளிகள் எல்லாம் ஸ்ட்ரைக்ல இறங்கிருக்காங்க. ஆமா, சம்பளம் இல்லாதனால நூத்துக்கணக்கான குடும்பங்க பட்னியில வாடுறாங்க. ஐயோ பாவம், கஷ்டம். அதனால இந்த சதி திட்டம் வேண்டியதில்லை தலைவரே. என்ன சொன்ன? முதலாளிகிட்ட இருந்து 10,000 ரூபாய் லஞ்சமா வாங்கிட்டு ஸ்ட்ரைக்க முடிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல? எனது 10,000 ரூபாயா? அதான், ஸ்ட்ரைக்க முடிக்க 10,000 ரூபாய் வேணும்னு நீங்க பிச்சை கேட்கல? அந்த 10,000 ரூபாயா? சரி சரி சரி. தொழிலாளிங்க கேட்கிற கூலியை கூட்டி கொடுத்தா மாசம் 10,000 அதிக செலவாகுதுன்னு முதலாளி என்கிட்ட சொன்னாரு. அத நான் கேட்டதா நீ நினைச்சுக்கிட்ட? கடவுளே கடவுளே. எதுக்கு தலைவரே இந்த ரெட்ட வேஷம்? ஆல்பர்ட்டை ஏமாத்த நினைக்காதீங்க, அவ்வளவு முட்டாள் இல்ல நானு. அதுக்குள்ள நீ பெரிய யோக்கிய மாதிரி பேசாத. வேலை வெட்டி இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உனக்கு முதலாளி கிட்ட டிரைவர் வேலை வாங்கி தந்தது இந்த வர்கீஸ் தான். அத மறந்துடாத. சம்மதிக்கிறேன். அதுக்காக இந்த அநீதிக்கு நான் துணை இருக்கணுமா? இருக்கணும். இல்லன்னா உன் வேலைக்கு வேட்டு வைக்கவே என்னால முடியும். அப்படி நீ தும்முனாவே போற வேலையா இருந்தா போய் தொலைட்டோம், நான் போறேன். ஆல்பர்ட், அடா ஆல்பர்ட், இல்லப்பா, நான் சொல்றது கேளு. எதுக்கு கோவப்படுற? பணம் வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டேன், கரெக்ட் தான். எதுக்காக? என் தங்கச்சியை உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு பணம் வேணும்ல. ஓ, ஒரு வழியா காரணம் கண்டுபிடிச்சாச்சு. அநியாயமா சம்பாரிச்ச பணத்துல உன் தங்கச்சியை ஏன் தம்பி கட்டிக்கணுமா? இல்லன்னா இந்த கல்யாணம் நடக்காது. வேண்டாம். கர்த்தருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறவங்களோட உறவுக்கு நான் இஷ்டப்படல. இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. தலைவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நீங்க சொன்னா யாரும் நம்ப போறதில்ல. தேவையில்லாத விஷயத்துல ஏங்க தலையிடுறீங்க? தலைவரை நம்பித்தான் தம்பி ஸ்ட்ரைக்ல இறங்கிருக்கான். அவன் எதிர்காலத்தையும் பார்க்கணும்ல மேரி. முதலாளிக்கு எதிராவே நீங்க பேசிட்டு இருந்தா உங்க தம்பிக்கும் அவர் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்குமா? அது ஏங்க உங்களுக்கு தோணல? முதலாளி கொடுக்கற காசுல தான் நம்ம வீட்டு அடுப்பு எரியுது. அந்த முதலாளி அது பண்றாரு இது பண்றாருன்னு சொல்லிக்கிட்டு வேணா இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. இனிமே அதெல்லாம் பார்க்காம நம்ம குழந்தைங்களை வளர்க்கறது எப்படின்னு பார்த்தா போதும். குழந்தைங்களா? நமக்கு ஒரே பையன் தானே இருக்கிறான். இல்ல பின்ன? ஓ, அந்த கதையா? கர்த்தரே, வா. மெல்ல மெல்ல. இந்த ஆல்பர்ட் தான் குழப்பவாதி. அவன் பேசுறத பார்த்தா விஷயத்தை வெளியே சொல்லிடுவான் போல இருக்கு. ஆல்பர்ட்டை விட குழப்பக்காரன் அவன் தம்பி ஜேக்கப் தான். அவன் என்னையே கை நீட்டி பேசினதை நீ பார்த்தல. தொழிலாளிங்க கைபலத்தை நான் நல்லா தெரிஞ்சுக்கணுமா? இந்த பஞ்சபூதத்தோட பலம் என்னங்கறத அந்த பரதேசிக்கு நான் காட்டுறேன். என்ன செய்வியோ, கூடிய சீக்கிரம் இந்த ஸ்ட்ரைக்கை நிறுத்தணும். மறுபடியும் தொழிலாளிங்க வேலைக்கு வரணும். இந்த சம்பளமும் போனஸும் கொடுக்காம பிரச்சனைய கைவிடுறது இல்லைன்றானுங்க தொழிலாளிங்க. 1% போனஸும் கூலியில 2-3 கூட்டி கொடுத்துட்டா இந்த பிரச்சனை இல்லாம. வர்கீஸ், இந்த பேச்சு மாற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். ஒரு பைசா கூட கூட்டி தர வேணாம்னு சொல்லி 10,000 ரூபாய் பணத்தை என்கிட்ட வாங்கிக்கிட்டு இப்ப நீயே கோல்மால் வேலை பண்றியா? ஆமா, 10,000 என்னவோ 10 லட்சம் மாதிரி. உன் சொத்து பத்தெல்லாம் வித்தா கூட 10,000 ரூபாய் தேர்மாடா. இந்த மாதிரி அனாவசியமான பேச்செல்லாம் என்கிட்ட பேச வேணாம். நீ தான்டா பேச வைக்கிற. உனக்கு கொடுத்த 10,000 ரூபாய் தொழிலாளிகளுக்கு கொடுத்திருந்தா இந்நேரம் ஸ்ட்ரைக் நின்னு. அப்ப இன்னொரு 10,000 தூக்கி தொழிலாளிகிட்ட கொடு, அவங்க ஸ்ட்ரைக் நிறுத்திடுவானுங்க. எனக்கு என்ன? டேய், இதெல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறக்காதவன் பேசுற பேச்சுடா. ஏய், ஒரு அப்பனுக்கு பிறக்காதவன் நான் இல்லடா, நீதான். எங்க அம்மா பத்தி தான் நிறுத்தியா? என்ன உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு? எனக்கு எப்படியாவது இந்த ஸ்ட்ரைக் நிக்கணும், அவ்வளவுதான். அது அவ்வளவு சீக்கிரம் முடியற காரியமா சார்? அடா, அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு வர்கீஸ். ஒரு பைசா கூட கூலியை கூட்டி கொடுக்காம இந்த ஸ்ட்ரைக் ஒரு முடிவு கொண்டு வரணும், அவ்வளவுதானே? அதை எங்கிட்ட விட்டுடுங்க. அப்பவா? ஐயோ, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். முதலாளியும் வர்கீஸும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்ட என் காதால கேட்டேன். நான் சொல்றேன், இது நயவஞ்சகம், சதி திட்டம். வர்கீஸ ஒரு காலத்துல நீங்க நம்ப கூடாது.
தலைவர் வர்க்கீஸ் யாரு என்னன்னு தெரியாம பேசுற. ஒரு நல்ல மனுஷன் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறியே. அண்ணா நீ அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க தான். ஏன்னா இப்படி பைத்தியம் மட்டும் உளர்ற? போனஸோ சம்பளமோ ஒரு பைசா கூட்டி தர மாட்டேன்னு முதலாளி சொன்னாரு. வேண்டான்னு வர்க்கீஸ் சம்மதிச்சிட்டாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம நீங்க. ஐயோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம மாதவனுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க பார்க்க போயிருந்தேன். என்ன பார்த்ததும் அவன் சம்சாரம் ஓன்னு ஒப்பாரி வச்சு அடுப்பு பத்த வச்சு 4 நாளாச்சுன்றா. அதான் அரிசி வாங்க காசு கொடுத்தேன். என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? என்னாச்சு? ஓஹோ புரிஞ்சிடுச்சு. முதலாளி கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கி இந்த ஸ்ட்ரைக்கை நான் உடைச்சிருவேன் நீங்க நம்புறதா இருந்தா இந்த நிமிஷமே உங்க முன்னாடியே இந்த தலைவர் பதவியில இருந்து நான் விலகிக்கிறேன். நான் உங்க விரோதி நீங்க நம்புறதா இருந்தா என்ன கல்லால் அடிச்சு கொல்லுங்க. ஆல்பர்ட் பேச்ச நாங்க நம்ப மாட்டோம். இனி இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இவன் முதலாளியுடைய டிரைவர் இல்ல, முதலாளிக்கு உளவு பார்க்க வந்தவன். இவன் அனுப்பிச்சதே முதலாளி தான். தலைவர் லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரைக்க உடைக்கிறாருன்னு உங்களை திசை திருப்ப வந்திருக்கான். இவன் முதலாளியுடைய ஏஜென்ட், காட்டி கொடுக்கிறவன், கருங்காலி. இவனை துரத்தி அடிக்கணும். கருங்காலி ஆல்பர்ட் ஒழிக. தலைவர் வர்க்கீஸ் வாழ்க. கருங்காலி ஆல்பர்ட் ஒழிக. கருங்காலி ஆல்பர்ட் ஒழிக. தலைவர் வர்க்கீஸ் வாழ்க. தலைவர் வர்க்கீஸ் வாழ்க. கருங்காலி ஆல்பர்ட் போதும் போதும் போதும். தோழர்களே, இன்னைக்கு நாம போராட்ட முறையை மாத்துறோம். ஃபேக்டரிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு இறக்கமே இல்லாத அந்த முதலாளிய அங்க இங்கே அசைய விடாம நாம எல்லாரும் சேர்ந்து அவனை கேர் பண்றோம். வாங்க. தலைவர் வாழ்க. தொழிலாளர் ஒற்றுமை ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ்காரன் மேலே கை வைக்கிறியா? தம்பி சார் வேணாம் சார். சார் சொன்னா கேளுங்க சார். அடிக்காதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் கெஞ்சி கேட்டுங்க சார். சார் வேண்டாம் சார் விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். தம்பி அண்ணன் ஏண்டா இதெல்லாம்? என்னால பார்க்க முடியலையே. என் பிள்ளைய இப்படி அடிச்சிருக்கானே. கர்த்தரே, அவன் தலையில இடி விழ. அந்த போலீஸ்காரன் ஏதோ தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக்கிட்டான். இதை யாருக்கிட்ட சொல்றது? நம்மள மாதிரி ஏழைங்களோட வேதனையை கேட்க யாரு இருக்கா? நான் இருக்கேன். தோழர் ஜேக்கப் வாழ்க. தோழர் ஜேக்கப் வாழ்க. தோழர் ஜேக்கப் வாழ்க. தோழர் ஜேக்கப் வாழ்க. வீர திருமகன் ஜேக்கப் வாழ்க. வீர திருமகன் ஜேக்கப் வாழ்க. நமது தோழன் ஜேக்கப் வாழ்க. நமது தோழன் ஜேக்கப் வாழ்க. என்ன தலைவரே இது? படுத்த படுக்கையா இருக்கிறவன் கழுத்துல தூக்கு கயிறு மாதிரி ஒரு கைத்தை மாட்டி விட்டுட்டு கோஷம் போடுறீங்க. ஜோசப் என்ன பேசுறீங்க நீங்க? இங்க படுத்திருக்கிறது யாரும் தெரியும்ல, எங்க கட்சியுடைய தூண்கள்ல ஒண்ணு. தொழிலாளி வர்க்கத்துடைய லட்சியத்துக்காக அடி வாங்கி ரத்த சிந்துற தியாக செம்மல். இவருடைய சேவை எங்களுக்கு தேவை. நீங்க என்னதான் சொன்னாலும் என் பிள்ளையோட வேதனை தீருமா? இந்த வேதனையும் கண்ணீரும் தான் எங்க லட்சியத்தை நாங்க அடையறதுக்கு வழிகாட்டி. ஜேக்கப், தற்போதைக்கு இந்த ஸ்ட்ரைக்கு, போலீஸ், அடிதடி இது எதுவும் நமக்கு வேணாம். சந்தர்ப்பமும் நம்ம பக்கம் சாதகமா இல்ல. அதனால ஏற்கனவே நம்ம என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தோமோ அதுவே போதும்னு ஒத்துக்கிட்டு
நான் போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டேன். ஆ, வருத்தப்படாத ஜேக்கப். இது ஒரு தற்காலிகமான தோல்விதான், நிரந்தரம் இல்ல. அடிப்பட்ட தொழிலாளிகள்லாம் கொஞ்சம் குணமாகி எழுந்திருக்கட்டும். 2 பங்கு சக்தியோட நம்ம முதலாளிக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம். பர்த்துமா தோழரே. அவன் உடம்புல ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம அடிபட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அவனால இனிமே எழுந்து நடக்க கூட முடியாதா? ஒருவேளை அப்படியே நடந்தாலும் இனிமே அவன் நடப்போனந்தான். அந்த நிலைமையில இருக்கிறவனை கட்டிக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ அந்த ஜேக்கப்ப மறந்துரு. உங்க அண்ணனும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறதில்ல. அப்புறம் உன் இஷ்டம். இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். தலைவர் லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டாரு. உங்க அண்ணன் லஞ்சம் வாங்கலன்னு சொல்லு சூசி. கர்த்தர் மேல சத்தியம், மேஜையில இருந்த பணக்கட்டுங்களை நான் பார்த்தேன். உனக்கு வேண்டியவங்க வாயால கேட்டதுக்கு அப்புறமும் புத்தி வரலையா? தலைவர் வர்கீஸ் அவனோட பேச்சை கேட்டு நீ என்னன்னு சொன்ன? கருங்காலி ஆல்பர்ட்டா? யாரா இப்ப கருங்காலி? இருந்தாலும் தலைவர் இப்படி ஏமாத்திட்டாரு. இப்ப என்ன வேற இடத்துல கட்டி கொடுக்க மாப்பிள்ளை பாக்குறாரு எங்க அண்ணன். நீ கவலைப்படாத சூசி. சொந்த அண்ணனா இருந்தா கூட அவன் செஞ்ச தப்ப வெளிப்படையா சொன்ன உன்னோட மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என் தம்பிக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். இந்த ஆல்பர்ட் அதை நடத்தி காட்டுவான். அண்ணன் இப்படி சந்தேகப்பட்டுட்டோமேன்னு உங்க தம்பி ரொம்ப வேதனைப்படுறாரு. அவன் இனிமே ஃபேக்டரி வேலைக்கு போக மாட்டேன்ட்டான்.